அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது அவங்க அந்த கட்சி தலைவர்கள் எடுத்த முடிவு. நம்ம யார்கிட்ட ஆதரவு கேட்க தான் செய்கிறோம். எல்லா நபரும் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இங்கே மதவாதம் உள்ளே வந்துடக்கூடாது, இதை வைத்து பிஜேபி ஒரு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட விடக்கூடாது. அப்போ நோக்கம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குல்ல. அப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பெரிய ஊழல் கேசஸ்லாம் இருக்கு, அப்புறம் அந்த கேஸ்லாம் போடுவாரா? சட்டம் தான் கடமை செய்வாரா? அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சார், இவர் கோட் சூட் போட்டுட்டு வந்ததை பத்தி எப்படி இவர் களத்துல இறங்குவாரு. அதாவது முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கும்போது போட்டில் வந்தால் தான் நம்மள தெரியுமா? அந்த வீடியோவில் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ அரசியலுக்காக முழங்கால் தண்ணி இருக்கிற இடத்துல போட்டை கொண்டு வந்து உட்காந்து சீன் போட்ட ஆட்கள் தான் நீங்கள். எந்த இடத்துல எப்படி போகணும் அவருக்கு தெரியும். 2 வாட்டி கோயம்புத்தூர் அரவக்குறிச்சி நினைக்கிறேன் நின்னீங்க, தோத்தீங்க. ஏன்? இந்த வாய் தான். 2500 ரூபாய் எப்போ கொடுப்பாருன்னு இப்போ மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஆட்சி அமைச்சு 1000 ரூபாய் எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்தாங்க? கரெக்டாக சொல்லுங்கள் ஜெர்னலிஸ்ட். 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் வாங்கிட்டு 2 நாளில் மக்கள் கேட்டாங்க, நீங்களா ஒரு விட்டுறீங்க. என்ன யாரும் அப்படி கேட்கல. ஹலோ மேடம், எனக்கு தெரியும் களத்தில் மக்களோட நான் இருக்கிறேன். 2 நாளில் நீங்கள் வந்து இந்த சீன்லாம் போடக்கூடாது. தெரியாமையா சார் இவர் வந்து இந்த ஃப்ரீபீஸ் இதெல்லாம் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணி எத்தனை லட்சம் கோடி எத்தனை பேர் வந்து கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அரசாங்க நான் கொண்டு வருவோம், கொடுப்போம், கவலைப்படாதீங்க. எல்லார் வீட்டுக்கும் போனவர் நேத்தி இபிஎஸோட பர்த்டே, அவர் வீட்டுக்கு போகாததுக்கான காரணம் என்ன? அப்போ முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிடுச்சா எப்படியும் இபிஎஸோட நம்ம வந்து கூட்டணி சேர மாட்டோம், அதனால தான் சிவி சண்முகம் அவரோட ஆஃபீஸ்க்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனாரா சார்? இல்லைம்மா, அதாவது இது வந்து பிளான்டா? பிளான்டெல்லாம் கிடையாது. நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் இருக்கிறார். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு டே 1லேருந்து அவர் சொன்னது எங்களுக்கு தான் தெரியும். நல்லா கட்சியில் இருந்த நபர்களுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம அந்த பக்கம் கூட்டணி போகலன்றதை சொல்லிட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு களத்தில் எல்லா மீடியாவும் சேர்ந்து இவர் பிஜேபி பி டீம்னு சொல்லி ஒரு சாயத்தை பூசினாங்க. பிஜேபின்னு சொன்னாங்க. இன்றைக்கு பிஜேபியோடு இவர்கள் எடப்பாடி இருக்கும் பொழுது அந்த அதிமுகவை இவர் வந்து அங்கீகரிக்கலைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மக்களுக்கான மண்ணுக்கான களத்திற்கு எது தேவையோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு நம்பகத்தன்மையை இபிஎஸ் வந்து இழந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு. எப்படின்னாக்கா, ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை இவர் ஒரு முறை சொன்னார், மக்களை என்னை மன்னித்து விடுங்கள், இனி ஒருபோதும் வந்து பிஜேபியோட கூட்டணியில் அம்மா சொன்னாங்க, இனி நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம், சிறுபான்மை மக்கள் நீங்கள் நம்புங்க, இனிமேல் நான் பிஜேபியோட போக மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தாரு. அப்போ தான் எஸ்டிபி எல்லாம் அவங்களோட சேர்ந்து இருந்தாங்க. அதற்கு பிறகு நீங்கள் இப்போ மறுபடியும் பிஜேபியோடு நீங்கள் கை கோர்த்துடும் பொழுது இந்த களம் தமிழக மண் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னும் பொழுது, சாமானியனே ஏற்றுக்கொள்ளணும் போது ஒரு தலைவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ அப்படி பார்த்தா நீங்க கூட தானே சார் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும்? ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது அவங்க அந்த கட்சி தலைவர்கள் எடுத்த முடிவு. நம்ம யார்கிட்ட வேணாலும் ஆதரவு கேட்க தான் செய்கிறோம், கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும், இனி எதிர்காலம் யாருன்னு, யாரோட சேர்ந்து நமக்கான வளர்ச்சி இருக்குன்னு தெரியும் போது வராங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தூக்கிட்டு வந்தாங்களா? இல்லை, கேட்டோம், ஆதரவு கேட்டாங்க, கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, அப்போது அவர்கள் எங்களை ஆதரித்த எல்லா நபரும் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இங்கே மதவாதம் உள்ளே வந்துடக்கூடாது, இதை வைத்து பிஜேபி ஒரு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட விடக்கூடாது. அப்போ நோக்கம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குல்ல. தட்ஸ் இட். அதான் தமிழ்நாடு. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா பிஜேபி இங்கே யாருமே இந்த களத்தில் ஆதரிக்கலன்றது தான் யதார்த்தமான உண்மை. இவங்களாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் வந்து செயல்பாடுல இறங்கி உள்ள வந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன செயல்பாட்டில் இறங்கினா புரியும். இன்னும் வந்து அவர் இப்போ இவர் பண்ற இந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் இப்போ மதுவிலக்கு ரொம்ப நாளா விசிகே வந்து கூட்டணி கட்சியில இருந்தும் போதே மதுவிலக்குக்காக அவங்க ஒரு மாநாடு பேரணி எல்லாமே வந்து நடத்தினாங்க. அப்பயும் வந்து பெருசா திமுக எதுவுமே செய்யல. இப்போ வந்து இவங்க மதுவிலக்கு கையெழுத்து போட்ட உடனே இது ஏதாவது ஒரு மாற்றம் அவங்க கட்சிக்குள்ள ஏதாவது ஏற்படும், அதனால அவங்க வந்து கூட்டணியில வந்துருவாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது? எல்லாருக்குமே இனிமேட்டு இவருடைய ஆட்சி பிடிக்குமா? நிச்சயமா பிடிக்கும். இவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு ஒவ்வொன்றும் மக்கள் நலன் சார்ந்தது அப்படின்னும் பொழுது இவரை சார்ந்து நம்ம போகிறது தான் நமக்கான அரசியல் எதிர்காலத்திற்கும் நல்லதுன்றதை ஒவ்வொரு கட்சியும் உணர்ந்திருக்கு. எல்லாரும் இப்போ ஃபீல் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? முன்னாடியே அவர் கூப்பிட்டாரு, போயிருக்கலாம், கொடுத்த அத்தனை சீட்டு எம்எல்ஏவை கன்வெர்ட் ஆகிருக்கும், தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா தாவேக்கால ஜெயிச்ச அத்தனை நபர்களுக்கும் இண்டிவிஜுவல் ஃபேஸ்லாம் கிடையாது. விஜய்ன்ற ஒற்றை முகத்துக்கு விழுந்த ஓட்டுனும் பொழுது எல்லா கட்சியும் ஆல்ரெடி ஃபீல் பண்ணி முடிச்சிட்டாங்க, இதற்கு மேலே தப்பு பண்ண மாட்டாங்க, கூட தான் இருப்பாங்க. நாங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் இடத்துல உங்களோட யாருங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க தெரியாதுமா, விசிலுக்கு, அவ்வளோதான். ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அதான் நீங்கள் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களே இன்ஸ்டாகிராமில் அல்கரிதமில், அதான் உங்கள் பேரில் கேஸ் எல்லாம் இருக்கே. நான் கிரியேட் பண்ணுறது விடுங்கம்மா, தளபதி கிரியேட் பண்ணியிருக்காரு. அதான் நீங்கன்னா அதான் நம்ம தாவேக்கா கட்சியை தான் இங்கே சொல்லப்படுது சார். கட்சியெல்லாம் கிடையாது, தளபதி ஒற்றை முகம் கிரியேட் பண்ண ஃபேஸ் அது, அவருக்கான ஓட்டு இது.
அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம்ல எங்க திரும்பினாலுமே தாவேக்கா. இன்ஸ்டாகிராம் யார் வச்சுருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம் யாருமா வச்சுருக்கா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வச்சுருக்கிறான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இங்கே விஜயை தான் நேசிக்கிறான்னு பொழுது 70 வருஷமாக நீங்கள் கலட்டினது என்னென்னு தெரிஞ்சிருச்சா திராவிட கட்சி? உங்கள் ஃபெயிலியரை நான் இப்படி ஓப்பனாக சொல்லணுமா? சரி வேணாம், ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க, சொல்ல வேணாம்னு நினச்சேன், சொல்ல வைக்கிறீங்க. அவ்வளோதான் நீங்கள் கலட்டினது. இவர் மக்களுடைய மனசை வென்று இன்றைக்கி முதலமைச்சராகவும் வென்று அரசியல் காலத்தில் நிற்கிறார் பொழுது see the difference. அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரே சார், இவர் கோட் சூட் போட்டுட்டு வந்ததை பற்றி எப்படி இவர் களத்தில் இறங்குவார், இதில் களம் இந்த சென்ஸ் நான் வந்து இந்த ஃபார்மிங் லேண்ட்லலாம் வந்து எப்படி இறங்குவாருன்ற. இல்லைம்மா, வெள்ளத்தெல்லாம் போய் எப்படி போய் பார்வையிடுவார்? வெள்ளத்தில் வந்து வேஸ்ட் ஷர்ட்டை போடுவாரா? வந்து கோட் ஷூட் போட்டு போய் பார்க்க முடியுமா ஷூ போட்டுன்னு கேட்குறாருல சார். இவர் அண்ணாமலை இல்லை முதல்ல. அதாவது முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கும்போது போட்டில் வந்த ஆள் தான் அண்ணாமலை, தெரியுமா? அந்த வீடியோலாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி நடந்து போயிருக்கலாம். அதில் போட்டில் உட்காந்து அப்படியே ஒரு மீட்க வர மாதிரியும் உதவி செய்கிற மாதிரியும் சீன்லாம் போட்டவர் தான். நான் சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வரும், நீங்கள் அண்ணாமலை ஃபேன் எனக்கு தெரியும், சரியா? ஏன் சார் பிராண்ட் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேம்மா உங்களுக்கு. சரி அப்போ கேஷுவலாக கேளுங்க, பேச மாத்தாம கேளுங்க, சரியா? அப்போ அண்ணாமலைக்கு அவ்வளவுதான் புரிதல். நீங்கள் உங்களை அரசியலுக்காக முழங்கால் தண்ணி இருக்கிற இடத்துல போட்டை கொண்டு வந்து உட்காந்து சீன் போட்ட ஆட்கள் தான் நீங்கள். எந்த இடத்துல எப்படி போகணும் அவருக்கு தெரியும். நீங்கள் வருஷம் கூவத்தை சுத்தம் பண்ணணும் 1500 கோடி வரைக்கும் திமுக ஒதுக்கிட்டு கூவம் இன்னும் கூவமாக தான் இருக்குது, சாக்கடையாக தான் ஓடுதுன்னா முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? வீட்டிலேருந்து ட்ரைனேஜ் அங்கே போகிறத கட் பண்ணியிருக்கணும். அதை கட் பண்ணாமல் நீ வந்து என்ன பண்ணுற, நிதி ஒதுக்குற, மழை காலம் வந்து எல்லாமே அடிச்சுட்டு போனவொடனே நான் சுத்தம் பண்ணுறேன்னு கணக்காட்டுறேன் பொழுது எந்த இடத்துல எப்படி போகணும் இவருக்கு தெரியாதம்மா. 40 கட்சி சேர்ந்த பொழுதே தனியால் நின்று ஒரு அரசியலத்தில் ஜெயித்தவருக்கு எதை எப்படி செய்யணும் தெரியாதா? நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கணுமா? 2 வாட்டி கோயம்புத்தூர் அரவக்குறிச்சி நினைக்கிறேன் நின்னீங்க, தோத்தீங்க. ஏன்? இந்த வாய் தான். எதை எந்த இடத்துல பேசணுமே தெரியாது தான். நீங்கள் மறுபடியும் தளபதியை பேசி ஒரு ஃப்ரேம் பண்ணி அது மூலம் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் பெறலாம் நினச்சிங்கனாக்கா சரியான முறையில் சரியான அரசாங்கத்தில் மட்டும் விமர்சிங்க. ஷூட் போட்டெல்லாம் போவாரான்னு இது ஒரு கேள்வின்னு சொல்லி பேசுனீங்கனாக்கா செட்பேக் உங்களுக்கு தான். அப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் மேலாம் இருந்த இவ்வளோ வந்து கேசஸ்லாம் இருக்குது, அவர் பேர்லையும் ஊழல் கேசஸ்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஊழல் கேஸ்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் கையில் தான் போலீஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அந்த கேஸ்லாம் போடுவாரா? சட்டம் தன் கடமையை செய்யும். சிஎம் யாரு? விஜய் அவர்கள். அவ்வளோதான். அதை செய்வாரா? நிச்சயமா. அதற்கேற்ற மாதிரி வழக்குகள் இருக்கலாம். நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அதை நடைமுறைப்படுத்த தான் செய்வார்கள். ஏமா தான் கட்சி சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபருக்கே கொடுத்த வார்னிங் உங்களுக்கு தெரியும்ல. சொந்த கட்சி நபர்கள் நீங்கள் அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து சாதாரண தொண்டன் வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம், டிவிக்கு ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆளன்னு நினச்சிங்கனாக்கா அதற்கு இது இடம் கிடையாது, இது என்னுடைய ஆட்சின்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்படி ஒரு நினப்பு இருந்தால் அழிச்சிருங்கன்ட்டார் பொழுது இப்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உப்பு தண்ணிங்கன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். திமுக நாங்கள் தான் உங்களுக்கு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிக்கும் போது தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்றது மட்டும் இல்லாமல் திருப்பியும் சனாதன தர்மத்தை பற்றி திருப்பியும் ஒழிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு சார். ஸோ அது உடனே சொன்ன உடனே வந்து விஜய் அவர்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சு அப்படின்ற மாதிரி அது வந்து போடுச்சு சார். அது அப்படிலாம் கிடையாதுமா. நீங்கள் தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் மதவாத பிளவுவாத அரசியலுக்கு இங்கே மக்கள் எப்பயுமே வந்து உறுதுணையாக இருந்ததே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் செஞ்சாலும் இந்த முறை பிஜேபிக்கு ஒன்று தான் கிடச்சிது. அதுவே எப்படி கிடச்சிது பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. நம்மளுது இங்கே இந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து அரசியல் செய்யாமல் இருப்பது தான் தமிழ்நாட்டு களத்திற்கு நல்லது. ஆனால் இதற்கு மேல் தளபதி விஜய் வந்ததுக்கு பிறகு சாதி மதங்களை கடந்த ஒரு தலைவனாக ஒரு அண்ணனாக பார்க்கப்பட்ட அந்த உறவு அவர் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார்னும் பொழுது இந்த இடத்தில் இனி இது போன்ற ஏதாவது சாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ உணவு கலாச்சாரத்திலே உடை கலாச்சாரத்திலே கை வச்சு அதை ஒரு அரசியல் படுத்தணும்னு யார் நினச்சாலும் சட்டம் தன் கடமையை நிச்சயமாக செய்யும். ஏன்னா அந்த மாதிரியான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா போன முறை வேங்கவேலில் மலம் கலந்ததுலேருந்து நாங்குநேரில் வந்து வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், புல்லட் ஓட்டுறதுக்கு வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், சாதி ரீதியாக சமூக ரீதியாக எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிகழ்வை ஏற்படுத்தி வைத்ததுக்கு மிக முக்கியமாக எவ்வளோ பேர் எந்தெந்த மாதிரியான வேலை செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம் பொழுது இனி அது போன்ற விஷயங்களுக்கு இங்கே இடம் நிச்சயமாக இல்லை. ஓகே சார். ஏன்னா அது இருந்ததுன்னா ஏன்னா திருப்பி சனாதன தர்மத்தை பற்றி அதை ஒழிக்கணும் அப்படின்னு பேசும்போது இது முன்னாடி எவ்வளோ சர்ச்சையாச்சுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ திருப்பியும் அதை பேசும்போது இது தேவையா இந்த தருணத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். அடுத்ததாக கோட் சூட் போட்டுட்டு இவர் வந்து சினிமாவில் வந்து கடல் கடந்து போனால் கூட வேஷ்டி இது தமிழர் மரபு அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இங்கே மட்டும் ஏன் சார் கோட் சூட் போட்டுட்டு வந்தார்? அம்பேத்கர் கண்ட கனவு. ஏன்னா உடையை வைத்து ஒருத்தனை தனிப்பட்ட முறையில் வந்து அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயமும் நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும்,
ஒரு மனிதனுடைய சாதியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உங்கள் குலதெய்வம் என்னன்னு கேட்குறதும், எந்த ஊருன்னு கேட்குறதும், இதெல்லாம் காலங்காலமாக இருக்கணும் பொழுது இப்போவும் அந்த வேங்கவேல் மலங்கலதன்னு சொன்னோம் இல்லையா, இதுபோல் வந்து இன்னமும் திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து செருப்பு போடாமல் தான் நடந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சாதி முழுக்கை சட்டை போடக்கூடாதுன்ற மாதிரியான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் பொழுது, விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சார் இல்லையா, தளபதி செய்யும் பொழுது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட்னாக்கா உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் மத்தியில் அவர் செய்யக்கூடிய விஷயம் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை. ஒரு முதலமைச்சராக அதை வந்து ஒரு செய்கிறார் போது ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு. இல்லை, ஒரு தமிழர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது வேஷ்டி சட்டையில் வந்தால் இன்னும் நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கும். இல்லைம்மா, நீங்கள் தமிழர்னும் பொழுது எல்லா பேருமே வேட்டி சட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். அரசியல் காலத்தில் காலங்காலமாக வேஷ்டி சட்டை தான் கதர் வேஷ்டின்றதே மாற்றிட்டார்ல. ஒரு ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்னு அவர் போட்டார், எல்லா யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. பட் இது வந்து எப்படின்னாக்கா எல்லாத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது போல் ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை உருவாக்குறார். நீங்கள் இனி வரும் காலத்தில் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் ஜெயிச்சு வந்து இது போன்ற உடையில் வந்து வரும்பொழுது நீங்கள் எந்த சாதி எந்த இதுன்றது அந்த பாகுபாடுமே இருக்காது. எதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்தோம்ல, யூனிஃபார்ம் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? அவனுடைய வறுமையோ ஏழ்மையோ அந்த உடையிலேயே எதுவுமே தெரியக்கூடாது, அதை வைத்து அவன் சாதி தெரியக்கூடாது, சாதி அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஸ்கூலில் எப்படி இம்பாக்ட் பண்ணாலும் ஒரு யூனிஃபார்மில் சுற்றிருந்தீங்களே எல்லாருமே, காவி பேண்ட் ஒயிட் ஷர்ட், காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட். சார் நீங்க வேற மைண்ட் செட்ல இருக்கீங்க. இல்ல சார், காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட்ல எல்லாரும் வந்து. பட் இது ஒரு ரெவல்யூஷன். இது ரெவல்யூஷன். அம்பேத்கர் இதை செஞ்சாருனாக்கா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவர் இதைத்தான் ஆசைப்பட்டாரு, அவர் கண்ட கனவை இன்னைக்கு இவர் நிறைவேற்றிருக்காருன்றதை நான் பார்க்குறேன். சார் யார் சார் அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்? அவங்கள பற்றி தான் ஒரே டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் தெரியுமா, அவங்க தான் வந்து இந்த டோட்டல் சோஷியல் மீடியாவே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் விஜய் பற்றி பேசுறது இவங்களா தான் இருக்காங்க, எல்லாரையுமே பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். ஹூ ஆர் தோஸ் வர்ச்சுவல் வாரியர்ஸ்? 8 10 கோடி நபர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. எல்லாருமே வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆமாம்மா, தளபதியை நேசிக்கக்கூடிய நபர்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசினா உள்ளே உட்காந்து எழுதுறான் பாருங்க, ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும். தேர் வாரியர்ஸ். அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா அரசியலை பார்த்துட்டாங்க, இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆதரிச்சாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களும் சேர்ந்து ஜெயிச்சதை நினச்சதுனால தான் தளபதி அவர்களுக்கும் சேர்த்து நன்றி சொன்னார். ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த கூட்டமாக தம்பி கேமராமேனே விர்ச்சுவல் வாரியர் தான். இவர் எடுக்க போகிற அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் இல்லை அடுத்தடுத்த டிசிஷன்ஸ் எதுவுமே வந்து இங்கே இருக்கிற மக்களை இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப இதுவாக இருக்காரா சார்? கேர்ஃபுல் பண்ணக்கூடாதுன்னா இவர் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே, எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே, எந்த ஒரு நடவடிக்கை இந்த ஆட்சியில் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது மக்களை வந்து எந்த ஒரு இம்பேக்ட் பண்ணக்கூடாது, மக்கள் சார்ந்து இருக்கும், மக்கள் நலன் சார்ந்து இருக்கும். ஆமாம், மக்கள் நலன் சார்ந்து இருக்குன்றதுல, ஏன்னா அவங்களுக்கான ஆட்சி தானே இது. யாருடைய ஆட்சி இது? மக்களின் ஆட்சி. மக்கள் விரும்பிய முதல்வர் தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் பொழுது அவங்கள சார்ந்து தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். நம்ம பொழுது இன்றைக்கு இந்த டாஸ்மார்க்கை நீங்கள் யோசிச்சு பாருங்களா, 717 மூடுறது இளம் விதவைகளை உருவாக்காமல் தடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது, அவ்வளோதான், புரிஞ்சுது. இப்போ கடைசியாக அந்த கேள்வி சார், இந்த கோச்சிங் பற்றி இப்போ புதுசாக திருப்பியும் இப்போ வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தோம் சார். கோச்சிங்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன கோச்சிங் சொல்லிருங்க மக்களுக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் சரி, அந்த தேர்வுகள் அதை சார்ந்த தேர்வுகள் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறதா அப்படின்றத இப்போ அறிவிச்சிருக்காரு சார். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சார், இன்னும் தெளிவாக மக்களுக்கு. இல்லை, நிச்சயமாக நீங்கள் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் 10th 12th படித்த மாணவ பிள்ளைகளை அழைச்சி சொந்த காசில் தங்கம் வைரன் கொடுத்து உங்களை வந்து பெற்றோரையும் வரவழைச்சி அங்கீகாரம் பண்ணி அதை வந்து அவங்கள வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தி உணவு கொடுத்து பரிசு கொடுத்து பொருள் கொடுத்து நகை கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க பொழுது இன்றைக்கு மாணவ பிள்ளைகள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து கல்வி படிப்பதற்கு அந்த ட்ரைனிங் சென்டர்ன்றது உங்களுக்கு வந்து பெரிய சுமையாக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இது பாருங்க. நீ அடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது உருவாகும். ஓகே, இப்போ ஒரு பிளேஸில் வந்து அது பண்ணியிருக்காங்க சார், திண்டுக்கல் மாவட்டமா சார், அதை அங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களையும் உருவாக்கப்பட்டு கல்வி என்பது மிக எளிமையாக உங்களுக்கு படிப்பதற்கான தேவை அனைத்தையும் அரசாங்கம் கொடுக்கும்னு அவர் முன்னாடியே சொன்னதை எளிமைப்படுத்தி மக்களுக்கு மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். நம்ம பொழுது ஒரு தலைவன் ஒரு முதல்வர் மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்கிறார். அதுவும் பதவியேற்ற 2 நாள் 3 நாளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் பாருங்கள்.
சார் இதெல்லாம் ஓகே சார். இவர் என்ன சார் 2,500 ரூபாய் எப்போ குடுப்பாருன்னு இப்ப மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களே. இதே திமுக இருந்தா எங்களுக்கு 8,000 வந்திருக்குமேப்பா. நாங்க இத்தன நாள் இந்த இந்த டைம்ல நாங்க போய் எங்க வீட்ல மிக்ஸி வாங்கியிருப்போம், கிரைண்டர் வாங்கியிருப்போம், இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருப்போம். இவர் என்ன 2,500 ரூபாய் இன்னும் குடுக்கலன்னு சொல்றாங்க. இவர் வேற இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இவங்க என்னென்னலாம் சொதப்பி வச்சிருக்காங்கன்றத நான் பார்க்கணுன்ற மாரி சொல்றாரே. குடுப்பாரா மாட்டாரான்னு இப்ப மக்கள் கேட்குறாங்க. திமுக ஆட்சி அமைச்சு 1000 ரூபாய் எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்தாங்க கரெக்டாக சொல்லுங்கள் ஜெர்னலிஸ்ட்? 2 இயர்ஸ். ஆ 2 இயர்ஸ் கிட்ட. 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் வாங்கிட்டு 2 நாளில் மக்கள் கேட்டாங்க, நீங்களா ஒரு ஊட்டு விட்டுறீங்க. என்ன யாரும் அப்படி கேட்கல. ஹலோ மேடம், எனக்கு தெரியும் களத்தில் மக்களோட நான் இருக்கிறேன், 2 நாளில் நீங்கள் வந்து இந்த சீன்லாம் போடக்கூடாது. தெளிவாக சொல்லியிருக்காரு, எத்தனை லட்சம் கோடி கடனில் இருக்குது, எனக்கு வந்து வெள்ளரிக்கை கொடுக்க போகிறேன், டைம் கொடுங்கன்ட்டு. நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்குறுதி சார் நிறைவேற்றார். பிப்ரவரியிலேயே இவருக்கு தான் தெரிஞ்சிடுச்சு இல்ல சார். பட்ஜெட் அறிவிக்கும் போதே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது தெரியாதா சார்? தெரியாமையா சார் இவர் வந்து இந்த ஃப்ரீபீஸ் இதெல்லாம் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணி எத்தனை லட்சம் கோடி எத்தனை பேர் வந்து கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அரசாங்க கஜானா கொண்டு வருவோம், கொடுப்போம், கவலைப்படாதீங்க. ஃபைன் சார். ஸோ ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு கேட்டது எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.